நீங்க முந்தி போய் கதவு வீட்டுக்குள்ள நுழைங்க, போய் கதவை தட்டுங்க அப்படிங்கிறாங்க. அலிநாயகம் சொன்னாங்க, இல்ல இல்ல நீங்க வயசுல மூத்தவங்க, உங்களை பத்தி ஸல்லல்லாஹு நிறைய சொல்லி இருக்கிறாங்க, நீங்க தான் முந்தி போகணும். இந்த நம்முடைய ஆபாக்கள் பார்க்கலாம், இந்த உலமாக்கள் வரும் பொழுது சில ஆக்கள் வரும்போது முன்னால போங்க முன்னால போங்க, படியில ஏறுறது தானே, ஒரு ரூமுக்குள்ள நம்ம நுழைய போறோம். இதுல யார் உள்ள நுழைஞ்சா என்ன, அவர் நுழைஞ்சா என்ன, இவர் நுழைஞ்சா என்ன, ஒரு மரியாதை அதபு இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் நம்முடைய உலமாக்கள் பெருமக்கள் செய்தார்கள். உள்ள போங்க, முன்னுக்கு போங்க, தகத்தம் தகத்தம் யா அபூபக்கர், அபூபக்கர் நாயகமே நீங்கள் முந்தி செல்லுங்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது தகத்தம் யா அலி, அலி நீங்கள் முந்தி செல்லுங்கள் என்கிறார்கள். மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. யாராவது ஒரு ஆள் போகணும் இல்ல, இப்ப யாரு போறது, நாங்க 2 பேர் வரோம், நீங்க முந்தி போங்க, இல்ல நீங்க முந்தி போங்க, நீங்க முந்தி போங்க, நீங்க முந்தி போங்க, யாரு போறது, 2 பேரும் வெளியே நின்றுட்டு இருக்க வேண்டியதான். இப்படிதான் கதை நடக்குதுங்க. சித்திக் நாயகம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்கள் இருவருமாக இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அலிநாயகம் சொன்னாங்க, உங்களை நான் எப்படி முந்தி போக முடியும் சித்திக் நாயகமே, உங்களை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அந்த செய்தி. மா குன்து பில்லதி யதகத்தமு அலா ரஜுலின் சமிஅத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் ஃபி ஹக்கிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹக்கிலே என்ன சொன்னார்களோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நீங்கள், உங்களை நான் எப்படி முந்தி போக முடியும். என்ன சொன்னாங்க, மா தலஅத்தி ஷம்சு வலா கர்பத் மின் பஅதி அலா ரஜுலின் அஃலல மின் அபீ பக்ரின் ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலா, எனக்கு பிறகு சூரியன் உதயமாகுவதும் இல்லை அடைவதும் இல்லை இந்த உலகத்தில் என்னை விட சிறந்த ஒருவரை தவிர. அதாவது ஒரு பகல், எந்த பகல் வந்தாலும் சரி, எந்த இரவு வந்தாலும் சரி, எல்லாத்திலையும் சிறந்த நபர் யாரு தெரியுமா, சித்திகுல் அக்பர் நாயகம் என்று உங்களைத்தான் எல்லாரையும் விட சிறந்தவர், எனக்கு பிறகு சிறந்தவர் என்று உங்களை சொல்லி இருக்கும் பொழுது, உங்களை விட்டுட்டு நான் போய் முன்னால முந்திரி கொட்ட போய் கதவை தட்டுறது முந்தி போறதெல்லாம் சரியில்லை, சித்திக் நாயகமே நீங்க தான் போகணும். யார் சொல்றா, அலிநாயகம் சொல்றாங்க. அலிநாயகம் சொல்றாங்க சித்திக் நாயகத்தை பார்த்து. فقال ابو بكر رضي الله تعالى عنه ما بالذي يتقدم على رجل قال في حقه رسول الله صلى الله عليه وسلم. அப்படியா, உங்களை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிக்கிறாங்க என் காதுல ஒலிச்சுக்கிட்டு இருக்குது, என் காதுல தான் சத்தம் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு, அதனால நான் உள்ள போக மாட்டேன். என்ன சொன்னாங்க, அஅதைது கைரன் நிசாஇ லிகைரிர் ரிஜால், பெண்களிலேயே சிறந்த பெண்ணாகிய ஃபாத்திமாவை ஆண்களிலேயே சிறந்த ஆணுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். பெண்களிலே சிறந்த ஒரு பெண்ணை ஆண்களிலே சிறந்த ஆணுக்கு கொடுத்திருக்கிறேன். அப்ப ஃபல் யன்துரு இலா சத்ரி அபீ பக்ரின் ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலா. அலிநாயகம் சொல்றாங்க, மக்களே நீங்கள் யாராவது கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சதுரை நெஞ்சை பார்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய நெஞ்சை பார்த்துக்கங்கிறாங்க. அப்படி சொல்லி இருக்கிறாங்களே, உங்க நெஞ்சு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நெஞ்சுக்கு ஒப்பீடு என்று சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை முந்தி நான் போக முடியுமா என்று சய்யிதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது, அப்படியா இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. இவங்க விடல, இவங்க சொல்றாங்க ஃபகால அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன லா தகத்தமு அலா ரஜுலின் قال في حقه رسول الله صلى الله عليه وسلم. நீங்களாவது இப்ராஹிம் நபியினுடைய நெஞ்சுன்னு சொன்னீங்க, அலியே நாயகமே உங்களை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மன் அராத அன் யன்துர இலா ஆதம وإلى يوسف وحسنه وإلى موسى وصلاته وإلى عيسى وزهده وإلى محمد صلى الله عليه وسلم وخلقه فلينظر إلى علي. அப்படியா, யாராவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கா? இருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய அழகையும் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய தொழுகையையும் பார்க்க வேண்டும் என்று நாடினால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடையும் அவர்களுடைய ஜுஹ்த் பற்றற்ற தன்மையும் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டால், என்னையும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய குணத்தையும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், இவ்வளவையும் சேர்த்து ஒரு உருவமா பார்க்கணுமா, அலியை பார்த்துக்கங்க ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது நான் முந்தி போனா அது எப்படி சரி வரும்? சித்திக் நாயகம் கேட்கிறாங்க, அது எப்படி சரி வரும்? இவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க, என்னையாவது சதுர் கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட நெஞ்சுன்னு தான் சொன்னாங்க,
உங்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழக சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகையை சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய zuhud சொன்னாங்க. எல்லாத்தையும் விடுங்க. எல்லாவற்றுக்கு மேலாக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலுகிஹி, கண்மணி நாயகம் என்னை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், என்னுடைய குணத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஃபல்யன்துர் இலா அலியின், அலியை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றல்லவா சொன்னார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி முந்தி போக முடியும்? நீங்க தான் போகணும். சரியா மாட்டிக்கிட்டீங்களா? இப்ப நீங்க போங்க அலி நாயகமே அப்படின்னு சொன்னதும், அப்படியா? நான் சொல்றேன் கேளுங்க. சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, فقال علي رضي الله تعالى عنه لا تقدم على رجل قال في حقه رسول الله صلى الله عليه وسلم اذا اجتمع العالم في عرصات القيامه, கியாமத்தினுடைய அந்த வெற்ற வெளியிலே உலகம் மொத்தமும் கூட்டி வைக்கப்பட்ட பொழுது, மாஷர்ல எல்லாம் கூடியாச்சு. எந்த நாள்? யௌமல் ஹஸ்ரா, நஷ்டம், கை சேதத்துடைய அந்த நாள். உன் நதாமா, கை சேதத்துடைய அந்த நாளையிலே யுனாதி முனாதின், ஒரு அழைப்பாளர் அழைப்பார். எப்படி அழைப்பார்? மின் கிபலில் ஹக், அல்லாஹ்வின் சமூகத்திலிருந்து உத்தரவு பெற்று ஒரு அழைப்பாளர் சொல்லுகிறார், அஸ்ஸ வஜல்ல, யா அபூபக்கர், அபூபக்கரே. ஒரு அழைப்பு கியாமத்துல கோடி 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 மக்களாக இருக்கிறாங்க, கணக்கிட முடியாத மக்கள். எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க, முஸ்லிம்கள் இருப்பாங்க, முஸ்லிம் அல்லாதவர்கள் இருப்பாங்க, நேர்வழியில் உள்ளவங்க இருப்பாங்க, நேர்வழியில் இல்லாதவங்க இருப்பாங்க, அப்படி உள்ளவங்க இருப்பாங்க, இப்படி உள்ளவங்க இருப்பாங்க, எப்படி உள்ளவங்களோ இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க வழங்கிக்கிட வேண்டியதான். எல்லாரும் இருக்கும் அந்த கூட்டத்திலே யா அபூபக்கர், அபூபக்கரே, உதுகுல் அன்த வ மஹ்பூபுக்கல் ஜன்னா, நீங்களும் உங்களை நேசித்தவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்குள் நுழையுங்கள். அல்லாஹ் அந்த நேசத்தில் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி வைப்பானாக. அபூபக்கரே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீங்களும் உங்களை நேசித்தவர்களும் சொர்க்கத்திலே நுழையுங்கள் என்று சொல்லப்படும். இவ்வளவு பெரிய பாக்கியம். உங்களை நேசிச்சவங்களுக்கு உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்களை நேசித்தவர்களுக்கே சொர்க்கம் கிடைக்கிறது என்று இருக்கவே, ஆனால் உங்களுடைய அந்தஸ்து எவ்வளவு? அவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய உங்களை முந்தி நான் போக முடியுமா? இப்ப நீங்க மாட்டிக்கிட்டீங்களே, நீங்க தான் போய் கதவை தட்டணும். போங்க, முந்தி போங்க. அப்படியா? நான் சொல்றேன் கேளுங்க. விடல, எவ்வளவு பெரிய வேகம் நடந்துகிட்டு இருக்கு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பத்தி ஹுனைன் யுத்தத்திலேயும் கைபர் யுத்தத்திலேயும் அவர்கள் சொன்னார்கள், வகத் உஹ்திய இலைஹி தம்ருன் வ லபன், அவர்களுக்கு அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தங்களிலே இருக்கும் பொழுது பேரிச்சம்பழங்களும் பாலும் அவர்களுக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டது. அந்த அன்பளிப்பை உங்களுக்கு கொடுத்து அனுப்புனாங்க. சும்மா கொடுத்து அனுப்புனா பரவாயில்ல. என்ன சொன்னாங்க? ஹாதிஹி ஹதியத்தும் மினத் தாலிப், ஹாதிஹி ஹதியத்தும் மினத் தாலிபில் காலிப் இலா அலி இப்னு அபி தாலிப். அழகா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப அழகா பேசுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகள் சொல்றாங்க, இது இடையில உள்ள செய்தி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இரண்டு பற்களுக்கும் இடையில் ஒளி வீசும் என்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினா இந்த செய்திகள் சொல்லுவதன் மூலமாக கண்மணி நாயகத்தின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்முடைய அன்பு அதிகரிக்கிறது என்று சொன்னால் அதுவே எனக்கு பெரிய பாக்கியம். இந்த ஒரு பாக்கியத்தை வைத்து இன்ஷா அல்லாஹ் ஆகிரத்தில் நான் வெற்றி பெற்று விடுவேன். இறைவா, உன்னத ஹபீபினுடைய அன்பையும் அஹ்லுல் பைத்துகளுடைய அன்பையும் ஒரு அளவாவது, ஒரு தர்ரத் அணுவளவாவது இந்த மக்களினுடைய உள்ளத்திலே நான் அதிகப்படுத்தி இருக்கிறேன், அதற்கு நீ சாட்சி ரஹ்மானே என்று சொல்வேன் இல்லையா? அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு நப்பாசை எங்களுக்கு இருக்க முடியாதா? அருமையானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக சொன்னார்கள், ஹாதிஹி ஹதியத்தும் மினத் தாலிபில் காலிப் இலா அலி இப்னு அபி தாலிப். பேச்சே அழகான பேச்சு இல்லையா? என்ன அழகான உரைகள், என்ன அழகான போதனைகள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறைகளை பேசுவதாக இருந்தால் அதுவே ஒரு தனி இன்பம். ஹைர். சொன்னார்கள், இந்த அன்பளிப்பு எங்கிருந்து வந்தது தெரியுமா? இந்த பாலும் இந்த பேரிச்சம்பளமும் மின தாலிபில் காலிப், அவன்கிட்ட வருது, ரப்பிட்ட வருது. யாருக்கு வந்தது தெரியுமா? இலா அலி இப்னு அபி தாலிப், அபி தாலிப் அவர்களுடைய மகன் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வந்தது என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே அன்பளிப்பு கொடுக்கப்பட்டவர்கள் அல்லவா நீங்கள்?
உங்களுக்கு அல்லாவே ஹதியா தந்திருக்கும் பொழுது நான் போய் முந்துறது சரியில்லை அடியே, நீங்க தான் போக வேண்டும் என்று சித்தீக்குல் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது, ஆஹா அப்படியா, அதெல்லாம் இருக்கட்டும், உங்களை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அந்த யா அபூபக்கர், யா அபாபக்கர் ஐனி, அபூபக்கரே நீங்கள் என்னுடைய கண்மணி என்று சொன்னார்களே. உங்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை குறித்து சொல்லும் பொழுது, அந்த யா அபூபக்கர் ஐனி, அபூபக்கரே என்னுடைய கண் குளிர்ச்சியாக, கண்மணியாக, விழியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணியாக நீங்களே இருக்கும் பொழுது உங்களை முந்தி நான் போறது சரியில்லை அபூபக்கர் நாயகமே, நீங்கள் தான் செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அப்படியா? இப்ப பாருங்க, எஜியு அலியன் இதே கண்மணியாம் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எஜியு அலியுன் அலா மர்கபின் மின் மராகிபில் ஜன்னah ஃபயுனாதி முனாதின் யா முஹம்மத் கான லக ஃபித் துன்யா வாலிதுன் ஹஸனுன் வ அஹுன் ஹஸனுன் அம்மல் வாலிதுல் ஹஸன் ஃபஅபூக இப்ராஹீமுல் கலீல் வ அம்மல் அஹுல் ஃபஅலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், கியாமத் நாளையில அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாகனத்தில் வருவாங்களாம். இன்னைக்கு எத்தனை பென்ஸ் அது இது கார்களில் பேர்கள் கூட நமக்கு நுழைய மாட்டேங்குது. டொயோட்டாங்கிறாங்க, வாயில நுழையில நிறைய விஷயங்கள், புது புது பேர்கள். அந்த கார் வச்சிருந்தா அது தனி ஒரு பெருமை, அந்த ஒரு பென்ஸ் வச்சிருந்தா அது வச்சிருந்தா இது வச்சிருந்தா ஒரு தனி ஒரு சந்தோஷம். சரி இருக்கு, அதுல ஏறினாலே அப்படி சுப்ஹானல்லாஹ் ஃப்ளைட்ல ஏறின மாதிரி. சில பேர் நீங்க அந்த புஷ் இந்த பைக் வச்சிருக்கிறாங்க, மோட்டார் பைக். இப்போ இந்தியாவில இருந்தும் வெளிநாடுகள் இருந்து நல்ல பெரிய பைக்குகள் வருது. சும்மா சாதாரண நடந்து போவார், அந்த பைக்ல ஏறின உடனே அவருக்கு ஃப்ளைட்ல பறக்கிற மாதிரி தான் கிர்னு வேகமா பறப்பார். உள்ள பாக்குறமா இல்லையா? அந்த ஒரு வேகம் வருகிறது. இதுக்கே இவ்வளவு வேகம் வருதுன்னு சொன்னா மர்கபும் மராகிபில் ஜன்னah சொர்க்க வாகனத்திலே வருகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய கண்ணியமா இருக்கும். ஆனா அவங்க ரொம்ப பணிவாக இருப்பாங்க. அவர்களுடைய பணிவு, அவர்களுடைய கனிவு வேறு. ஆக சொர்க்கத்தினுடைய வாகனத்திலே அவர்கள் வரும் பொழுது ஒரு அழைப்பாளர் சொல்கிறார், நாயகமே உங்களுக்கு உலகத்திலே ஒரு அழகான தந்தையும் இருந்தார்கள், ஒரு அழகான சகோதரனும் இருந்தார்கள். அழகான தந்தை யார் தெரியுமா? வாலிதுல் ஹஸன் வாஹுன் ஹஸன் அம்மல் வாலிதுல் ஹஸன் ஃபஅபூக இப்ராஹீமுல் கலீல். அழகான அற்புதமான தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அம்மல் அந்த அழகான சகோதரர் யார் தெரியுமா? அலி இப்னு அபீ தாலிப் என்கிறாங்க. சொர்க்க வாகனத்துல வர்றீங்க, எல்லா மக்களுக்கு மத்தியிலே வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய அழகான சகோதரர் என்று அல்லாஹ் புகழ்ந்து உங்களை பாராட்டுறான். அலிநாயகமே அப்படி இருக்கும் பொழுது நாம் போய் தட்டுறது முறையில்லை என்று சித்திக் நாயகம் சொல்லி, சரி இதோட பேச்சை முடிச்சுக்கிடுவோம், இப்ப நீங்க தான் போகணும், சப்ஜெக்ட் இதோட முடிச்சுக்கிடணும். இதுக்கு பிறகு இவ்வளவு சொன்னதற்கு பிறகு வேற ஒண்ணு நீங்க என்ன பத்தி பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், எனவே நீங்கள் போங்கள் என்று சித்திக் நாயகம் சொன்ன போது, எங்க முடிக்கிறது, தொடருது, பெரிய தொடர்கதையாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவாங்க. அலிநாயகம் சொல்லுவாங்க, அதெல்லாம் முடிக்க முடியாது, இப்ப நான் பேசுறதோட நீங்க முடிச்சுக்கங்க, நீங்க போயிருங்க. எப்படி? உங்களை பற்றி சொன்னார்கள், இதா கான யௌமுல் கியாமத், கியாமத் நாளை பத்தி தானே நீங்க சொன்னீங்க. அதே கியாமத் நாளையிலே யஜீஉ ரிதுவானு ஹாஸினுல் ஜீனான் பிமஃபாத்திஹில் ஜன்னah வ மஃபாத்திஹின் நார். சொர்க்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சையதுனா ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்க சாவிகளை கையில கொண்டு வருவாங்களாம், நரகத்தினுடைய சாவிகளையும் கையில கொண்டு வருவாங்க. சொர்க்கத்து சாவிகளையும் கொண்டு வர்றாங்க, நரகத்து சாவிகளையும் கையில கொண்டு வந்து யகூலு யா அபாபக்கர், அவங்க சொல்லுவாங்களாம், யாரு? ஹாஸினுல் ஜினான், சொர்க்கத்தினுடைய பொறுப்பாளர் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா அபாபக்கர் அர்-ரப்பு ஜல்ல ஜலாலுஹு யுக்ரிஉக ஸலாம், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கு சலாம் சொன்னான். தொடரலாம், எல்லா நேரம் முடிஞ்சது. உங்களுக்கு சலாம் சொன்னான், யுக்ரிஉக ஸலாம், உங்களுக்கு சலாம் சொன்னான், வ யகூலு லக, சலாம் சொன்னதோட என்ன பரவாயில்ல, அதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஹாஸினுல் ஜினான் சையதுனா ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு சொல்லுகிறார்கள், ஹாதிஹி, அல்லாஹ் சொல்லுகிறான், ஹாதிஹி மஃபாத்திஹுல் ஜன்னah வ மஃபாத்திஹுன் நார், இதோ சாவி இருக்கிறது. என்ன சாவி? இரும்பு பொட்டி சாவியா? சொர்க்க சாவி, நரகத்தினுடைய சாவி, ரெண்டு இருக்கு. உபாஸ் மன் ஷி'த இலல் ஜன்னah வபாஸ்,
மன் ஷி'த இலன்னார். நீங்க யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்களெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புங்க, யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்களெல்லாம் நரகத்துக்கு அனுப்பிடுங்க. சாவியையே உங்களை கையில கொண்டு வந்து தரப்படும். சொர்க்க சாவி, நரகத்து சாவி. ஒருபோதும் நம்மளை அனுப்ப மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களெல்லாம் நாம் வாழ்த்தக்கூடிய ரசூலுல்லாஹ். ஆனா ஒண்ணு, சித்திக் நாயகம் அவங்க தான் சொன்னாங்க, இர்கபு முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ அஹ்லி பைத்திஹி. அஹ்லு பைத்தினுடைய